நம்மளை பார்க்குறதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட லேப்டாப்பில் ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவருக்கே நானே சொல்கிறேன். சரி சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் லேப்டாப்பில் என்ன பிரச்சனை? OS சேஞ்ச் பண்ணும் ப்ரோ, அதான் பிரச்சனை. எதுக்காக வாய்ஸ் சேஞ்ச் பண்ணும் ப்ரோ? விண்டோஸ் 7ல் இருக்குது, கொஞ்சம் விண்டோஸ் அப்கிரேட் பண்ணி 10க்கு மாற்றினா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஓகே, இப்போ இந்த அம்மா லேப்டாப்பில் தான் வாய்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது அம்மா லேப்டாப்னு சந்தேகப்படாதீங்க, பையன் 100 ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான். இப்போ இந்த லேப்டாப்பில் எப்படி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வாய்ஸ் நான் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, நம்ம நண்பரே தான் வாய்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறார். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தாங்க நண்பரே, பிடிச்சிக்கோங்க. நான் சொல்ல என்னன்னு மட்டும் பண்ணுங்கள், வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மூலப்பொருள் தேவைப்படுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்கி போகிறா ஒரு பூட்டபுள் பென்ட்ரைவ். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே, உங்கள் ஃபோனில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் Windows 10 ISO டவுன்லோடுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஃபஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதில் செலக்ட் எடிஷனில் Windows 10 வந்து செலக்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ 64 பிட் இருக்கும், அதை டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகுது. இப்போ உங்கள் லேப்டாப் போய்க்கோங்க. அங்கே ரூபஸ் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரூபஸ் EXE ஃபைல் இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் பென்ட்ரைவை உங்கள் லேப்டாப்பில் மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறம் இப்போ டவுன்லோட் பண்ண ரூபஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ரன்னை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க பென்ட்ரைவ் செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, மினிமம் 8 GB பென்ட்ரைவ் இருக்கணும். இப்போ வந்து செலக்ட் பட்டனில் ISO ஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ண ISO ஃபைலை உங்கள் லேப்டாப்பில் ஏற்றி வச்சுக்கோங்க. எங்கே ஏற்றி வச்சுருக்கீங்களோ அங்கே போய் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அது ஏன் வருது அப்படின்னா, உங்கள் பென்ட்ரைவில் எந்த டேட்டாவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு ஃபார்மெட் ஆகி அதுக்கப்புறம் தான் ISO ஃபைல் வந்து காப்பி ஆக ஆரம்பிக்கும். இப்போ காப்பி ஆகிட்டு இருக்கு. அது காப்பி ஆகி முடிஞ்சோடனே அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பூட்டபுள் பென்ட்ரைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட்டபுள் பென்ட்ரைவாக மாறிடும். இந்தாப்பா அப்படி. இப்போ அந்த பென்ட்ரைவை வந்து நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து பூட் மெனுக்குள்ளே போகணும். நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா பூட் மெனுவில் போகிறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா, பென்ட்ரைவ் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து உள்ளே வந்து ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் ஒரு பின்னை வச்சோ இல்லை ஒரு ஊக்க வச்சோ நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பூட் மெனுக்குள்ளே போகும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ணி F2ல் வந்து டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூட பூட் மெனுக்குள்ளே போயிடும். இப்போ நான் வந்து இதையே கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதா. இதில் வந்து 3வது ஆப்ஷன் பூட் மெனு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பென்ட்ரைவ் நேம் காமிக்கும். உங்கள் பென்ட்ரைவ் நேமை செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிருங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகும். இப்போ ஒரு விண்டோ வருதா, அதில் வந்து நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் நோங்கிறதையும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சில நேரங்கள் கழித்து இப்போ ஒரு விண்டோ வருதா, இதில் வந்து அங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ அக்செப்ட்னு. அதை வந்து கிளிக் பண்ணி வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து இதில் செகண்ட் ஆப்ஷன் கஸ்டம் இன்ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சுக்கோங்க. இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இந்த பார்ட்டிஷன் வந்து நம்ம பிரித்து வைக்கணும். இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டெலீட் கொடுத்துக்கோங்க. டெலீட் கொடுத்தீங்கன்னா ஒரே பார்ட்டிஷனை வந்து மாறிடும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றா கிளிக் பண்ணி அதை டெலீட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரே பார்ட்டிஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கேயே நீங்கள் வந்து பார்ட்டிஷனை பிரித்து வச்சுக்கலாம். அதுக்கு அங்கே நியூன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி எத்தனை ஜிபி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதை எம்பியில் கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 GB 1024 MB. இப்போ ஒரு 200 GB நீங்கள் பிரித்து வைக்க போகிறீங்க அப்படின்னா 200 × 1024 போட்டு கால்குலேட்டரில் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை தூக்கி அப்படியே இங்கே டைப் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ ஓகே கேட்குதா, அதை ஓகே கொடுத்துருங்க. நான் ஒரு 150 GB தான் கொடுத்துருந்தேன். 149 GB இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. பென்ட்ரைவ் எதுவும் உருவி விட்றாதீங்க. இது உங்கள் டிவைஸை பொறுத்து இது சீக்கிரமாகவோ இல்லைன்னா லேட்டாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. சில நேரங்கள் கழித்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் காமிக்கும். ரீஸ்டார்ட் ஆகட்டும். இப்போ இங்கே ஒரு எரர் வருதா, இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வராது. இப்போ ஒரு வேளை எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது நான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம பயோ செட்டிங்ஸ் போகணும். Ctrl+Alt+Delete அமுக்கினீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ரீஸ்டார்ட் ஆகும்போது F2 வந்து டேப் பண்ணிட்டே இருங்க.
சரிங்களா. F2 வந்து டேப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பயாஸோட செட்டிங்ஸ் போகும். செட்டிங்ஸ் வந்துருச்சா, இப்போ வந்து நீங்கள் பூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பூட் மோடு வந்து லெகசி சப்போர்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி UEFI மோடு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எக்ஸிட் வந்துட்டு சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பித்து வாய்ஸ் வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். சில நேரங்கள் கழித்து எல்லாம் லோட் ஆகி முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணிடாதீங்க. கனெக்ட் பண்ணால் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லெஃப்ட்டில் வந்து கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. வாய்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பட் இன்னும் சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிரைவர்ஸில் வந்து அப்டேட் பண்ணணும். முன்னாடிலாம் என்ன பண்ணுவோன்னா, டிரைவர்ஸ் வந்து தனியாக நம்ம வந்து ஏற்றி இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ வந்து இன்பில்டாக வாய்ஸோடே வந்துருச்சு. அதனால தான் வாய்ஸோட ஸ்பேஸ் வந்து ஒரு 5.7 GB பக்கத்தில் வந்திருக்கும். எல்லாமே இன்பில்டாகவே வாய்ஸ்லேயே இருக்கும். இப்போ நம்ம நெட்வொர்க்கை மட்டும் கனெக்ட் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணிட்டா போதும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா, செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்டேட் ஆகி இதாக ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களுக்கு அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, செட்டிங்ஸ் போயிட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து அப் டு டேட்னு இருக்கணும். அப்டேட் வந்து அப் டு டேட்டில் இருக்கணும். அது விசாட் டவுன்லோட் ஆக ஆரம்பித்து இன்ஸ்டால் ஆகும் எல்லாமேன்னு. நீங்கள் நெட்வொர்க் மட்டும் கனெக்ட் பண்ணி மட்டும் வைங்க, அது விசாட் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஐக்கான் வந்து இருக்காது. அது எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு கடைசி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தீம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் வந்து டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் வந்து செக்இன் பண்ணிட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்துடும். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கும், மீதி இருக்கிற ஜிபிலாம் காணாமல் போயிருக்கும். அதை எப்படி வெளியே எடுத்து வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் லெஃப்ட் சைடில் பிசி இருக்கா, திஸ் பிசி, அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இருக்கா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, ஓப்பன் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாய்.